வணக்கம். ஜெகதீஸ்வரனின் என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியில குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டுல நம்ம தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த வருடத்துல தனுசு ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது, அதனால என்ன மாற்றங்கள் வரப்போகுது, இந்த வருடம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா, இல்ல கிரகநிலைகளான சப்போர்ட் நமக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இந்த தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா குருவோட அதிபதி. எப்பயுமே தனுசு ராசிக்காரங்க வீண் போக மாட்டாங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமையில வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே இந்த தனுசு ராசிக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆரம்பத்திலேயே உச்சம் பெற போறாருங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா மேன ராசியில இருந்து மேச ராசிக்கு வரப்போறாரு. அப்படி வரும்போது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவோட சேர்க்கை இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நினைச்சது எல்லாமே கைக்கூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். மெயினா பாத்துட்டீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம். மெயினா பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு சம்பாதிக்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும், நமக்கு ஒரு நிம்மதி இருக்கணும், மன உளைச்சல் இல்லாம எல்லாத்துக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறத நினைக்கிற ராசி எதுனா தனுசு ராசிங்க. அந்த ஆரம்ப கட்டத்துல உங்க ராசியோட சூரிய பகவான் சேர போறாரு. அப்படி சூரியன் உச்சக்கிரகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானும், உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியில ஆட்சி பெற்றிருக்குங்க. அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 7.5 சனியில போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா 7.5 சனியினால பாதிப்புகள் இருந்தது. எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் ஆயிருக்கும், குழப்பங்கள் வந்திருக்கும், அவமானங்கள் தேடி கொடுத்திருக்கும், கடன் தொல்லைகள் கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு விரைய வச்சிருக்கும், சொந்த பந்தத்தினால அவமானங்கள் தேடி கொடுத்திருக்கும். இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இப்ப எல்லாத விலகி உங்களுடைய வாழ்க்கையில புதிய முயற்சிகளும் புதிய ஒரு தொழில்நுட்பங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு தொழில் நிரந்தரம் இல்லாத தொழில் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த வருடம் உங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும். ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா நான் வேலை செஞ்சு மத்தவங்களுக்காக நான் உழைச்ச போட்டேங்க, எனக்கான எந்த ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த குரோதி வருடம் உங்களுக்கான ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு பொங்க வச்சுட்டு வாங்க. ஒரு சக்கரை பொங்கல் அது மாதிரி வச்சுட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆரம்பத்திலே நீங்க தொடங்குங்க. கண்டிப்பா நினைச்சது எல்லாமே கை கூடி வரும். அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா நமக்கு நல்லது நடக்காதா, நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யறோம், அவங்க நல்லா இருக்காங்க, நமக்கு எந்த ஒரு நல்ல பலனே கிடைக்கல, மத்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னா நம்ம போய் முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம், நமக்கு சரி ஆகலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். கடன் தொல்லைகள் போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி 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 இங்க வாங்கி அங்க கொடுக்கறது, அங்க வாங்கி அங்க கொடுக்கறது, வட்டி கட்டுறதுக்கு மறுபடியும் புது கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்ககிட்ட இருந்திருக்கும். அது எல்லாமே விலகி அந்த கடன் தொல்லையில் இருந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு டைம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றங்கள், அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால நீங்க எதையுமே தட்டி விடாம நீங்க கரெக்டா நீங்க இந்த முடிவு எடுத்து நீங்க போங்க. அதனோட வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா முழு பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். 2வது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட முடியாதா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம்னு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்க, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா இன்ஜினியர் வகையில பிரச்சனை வந்திருக்கும், இல்ல உறவு முறையினால பிரச்சனை வந்திருக்கும், இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட லோன் கிடைக்காம போயிருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தடங்கள் ஆகியிருக்கும். ஆனா இந்த வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா அது எல்லாமே விலகி இப்ப உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரப்போகுது.
வீடு கட்ட முடியாதவங்க கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இடம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பா தாராளமா இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அசையா சொத்து மேல நீங்க இந்த வருடம் நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உறவு முறையினால கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நடந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. குடும்பத்துல வீட்டுக்குள்ள போனாவே நிம்மதி இல்ல. தேவையில்லாத சண்டை. அண்ணன் தம்பிங்களால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, அப்பா அம்மானாலே பிரச்சனை. எந்த சைடு திரும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. அப்படி இருந்துட்டதெல்லாம் விலகி, உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகள். உங்களைய புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாத்துக்குமே வரும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத வருடமா தான் கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லைங்க சார். நாங்க போகாத கோயிலும் இல்ல. நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு எடுத்தாலுமே தடங்கலாகுது. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். நாங்க குழந்தையே இல்லாம வாழ்க்கை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதனோட குருவோட சூரிய பகவான் சேர போறாரு. அப்படி சூரிய பகவான் சேரும் பொழுது வம்சம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம அப்பா வகையில வந்த உறவு முறைகள், இல்ல அவரு மூலியமா வந்த சொத்துக்கள், இல்ல அவரு மூலியமா வந்த தொழில்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அப்பா அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது காப்பாற்றக்கூடிய ஒரு டைமா இந்த ஒரு வருடம் கண்டிப்பா இருக்க போகுது. அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. வெளியூர் வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, நம்ம வெளிநாட்டுல இருக்கோமே, நம்ம ஏதாவது அங்க போய் சொந்த தொழில் பண்ணலாமா? நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு வந்தோம், நம்பி வந்தோம். அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே. நம்ம எப்படியாவது 4 பேத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும். நம்மளால 4 பேர் நல்லவங்களா இருக்கணும். நம்மளால வந்து 4 பேர் டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டுலயோ சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க இந்த டயத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து யாராவது நம்பி போனீங்க. இப்ப யாருக்காவது நீங்க அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்க. இல்ல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து நீங்க போட்டிருந்தீங்க. அதை வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். இப்ப வந்து அவங்களே உங்களை தேடி வந்து நான் பண்ணது தப்பு. நான் அப்ப உங்களை நம்பி நான் இது மாதிரி இறங்கி இருக்கக்கூடாது. உங்களை நம்பி நான் இறங்கி உங்களையே நான் அவமானப்படுத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களை தேடி வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிய காலம் இந்த குரோதி வருடம் இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்க போகுது. அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரம் அப்படி பார்த்தாலும் ஆண்டு பலன்களை நம்ம பார்த்தாலும் தன்னுடைய ஸ்ரீஜாதத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு அதனால என்னென்ன பலன்கள் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க உங்க ஜோதிடர்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.